வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளோட சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சியும் மாங்காய் ஊறுகாயும் சாப்பிட்டு முடித்தோடனே வேலைக்கு கிளம்பியாச்சுங்க. ஓகே, வேலைக்கு கிளம்பும்போது நம்மளோட பேக்கையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா நம்ம பேக்கில் தான் நம்ம வாட்டர் பாட்டிலு ஹெல்மெட் எல்லாமே இருக்கும். நான் இப்போ தான் வரியா? ஆமாம், அப்புறம் வண்டி ஓட்ட வேணாமா? ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஓட்டித்தானே ஆகணும். ஏய், எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வா, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி பண்ணுங்க. ஆமாம், போ. குளிச்சுட்டு வந்தோடனே நமக்கு மதியம் வீடியோ போடுறதுக்காக சாப்பாடு பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நம்ம சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சு. செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு, சொல்லவே வேணாம். சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஈவினிங் கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் நாகாத்தம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா, ஆனியன், பிரிஞ்சி அந்த மாதிரி நமக்கு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து டின்னர் வந்து இதையே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் என் ஒய்ஃப் வந்து பழைய சாப்பாடை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டிருந்தாங்க. அதனால் பழைய சாப்பாடை வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம், நாளைக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா கோயில் பிரசாதம் நம்ம சொல்லவே வேணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் அப்புறம் என்ன, தூங்குறது தான். நைட்டு வந்து தூங்குறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கொசு வலையெல்லாம் போட்டு வச்சாச்சு. இல்லைனா கொசு வந்து நம்மளை தூங்க விடாதுன்னு கொசு வலையெல்லாம் எல்லாம் சுற்றி கட்டியாச்சு. எதுக்காக அந்த சேலை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் கிடச்சாலும் அது கொசு உள்ளே புகுந்துருது. அதுக்காக தான் அந்த மாதிரி சுற்றி அந்த கேப் இல்லாமல் வெயிட்டு போட்டு வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம விலாக் முடிஞ்சிச்சு. குட் நைட்.